உங்கள் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த டிப் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வச்சா தான் நீங்கள் இந்த டிப் ட்ரை பண்ணாலும் உங்கள் எலி வந்து உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எலிகளுக்கு ரொம்ப அட்ராக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிடும். அதுக்காக தான் இந்த கொத்தமல்லி லீவ்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இலைங்களை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ஒன்று மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து இதை வந்து ஏதாவது மத்தோ சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து இதை சேர்த்துக்கிறேன். நம்ம சாப்பாடுக்கெலாம் எதுக்குமே யூஸ் பண்ணாத பவுலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த பவுலில் இதை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். இது கூட இந்த பேஸ்ட்டை சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எலி இதை சாப்பிட்டதுக்கப்புறம் பயங்கரமான ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நீங்கள் எந்த பேஸ்ட் வேணும்னாலும் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. நீங்கள் கோல்கேட் பேஸ்ட்டு சேர்த்தாலும் ஓகே, இல்லை எந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பேஸ்ட் சேர்த்தாலும் ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற கட்டை இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் நல்லா வந்து நசுக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நசுக்கும் போது நல்லா வந்து ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு கொத்தமல்லி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களால் இன்னும் வந்து இதை நைஸாக அரைக்க முடிஞ்சது, நசிக்க முடிஞ்சதுன்னா நசிக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம பேக்கிங் சோடா தான் சேர்க்க போகிறோம். பேக்கிங் சோடா சேர்க்கும் போது இன்னும் பயங்கரமான ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த கொத்தமல்லி லீவ்ஸோட இலைகளுக்கு வந்து அது அட்ராக்ட் ஆகி வந்து சாப்பிடும். பட் இதில் நம்ம சேர்த்துருக்க மற்ற பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வயிற்றை வந்து ரொம்ப அப்செட் ஆக்கிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா வராது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பவுடர் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சேர்த்தாலும் இந்த கொத்தமல்லி வாசனை வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் அரைக்கும் போது அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் அட்ராக்ட் ஆகி வரும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட வந்து ஈனோ பவுட்ரு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வயிற்றுக்கு போய் பயங்கரமான ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அந்த உருண்டைக்குள்ளே வந்து இதை ஸ்டஃப் மாதிரி வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நான் இன்றைக்கி வீடியோவில் காட்டுற இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் இங்கே பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பரை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து இதில் வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வைங்க. கிட்ஸ் இருந்தாங்களா அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்பை வந்து நைட் டைமில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா நைட் டைமில் தான் எலியோட நடமாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பில் நிறைய பேர் வந்து கார் பார்க்கிங்கில் காரில் இருக்க வைக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக வைக்கலாம். அதே மாதிரி விண்டோவில் நீங்கள் கார்டனிங்லாம் பண்ணுறீங்க, கார்டனில் எலி தொல்லை இருக்கனாலும் அந்த இடத்துலையே வைக்கலாம். இந்த டிப் வந்து எலிகளுக்கு மட்டும் இல்லாமல் கரப்பான்பூச்சி பல்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.